Hello everyone, welcome back to TAF IAS Academy. ஸோ இன்னைக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். லோக்சபா பாசஸ் ஜன் விஸ்வாஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026. ஆக்சுவலி நமக்கு ஜன் விஸ்வாஸ் பில் ஆக்ட் வந்து முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதில் இப்போது நமக்கு 2026 இந்த ஆக்ட் வந்து நமக்கு 2023 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இப்போ 2026 சர்டன் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன ஜன் விஸ்வாஸ் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜன் விஸ்வாஸ் ஆக்ட் எதை பற்றினா, இட் இஸ் அ piece of legislation aimed at decriminalizing minor technical and procedural offenses across various sectors. எஸ், நமக்கு அப்போது சட்டம் இயற்றப்பட்ட காலத்தில் இருந்தே ஒரு சில அஃபென்சஸ், பெட்டி கேசஸ், மைனர் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் கிரிமினல் அஃபென்சஸ் கேட்டகரியில் மேக்ஸிமம் அது எல்லாத்துக்குமே ஜெயில் டேர்ம்ஸ் தான் இருக்கும். அது வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை டிராஃபிக் ரூல்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை சம்திங், ஏன் நமக்கு பப்ளிக் பிளேஸில் யூரினேட் பண்ணுறது கூட கிரிமினல் அஃபென்ஸாக ஜெயில் டேர்மில் தான் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் மாற்றி நமக்கு ஃபைன்ஸ் ஆர் பெனால்ட்டி அப்படிங்கிற ஒரு இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த ப்ரைமரி கோல்? நமக்கு கொஞ்சம் டீக்ரிமினலைஸ் பண்ணி கொஞ்சம் அஃபென்சஸ் எல்லாம் வந்து அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட்டை வந்து குறைச்சிருக்காங்க லிட்ரலி. ஸோ அது என்ன காரணம்? இந்தியாவினுடைய ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட்டை டிஸ்ட்ரஸ்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற அந்த மோடில் இருந்து ட்ரஸ்ட் பேஸ்ட் கவர்னன்ஸ் அதுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக தான் இது பார்க்கப்படுது. ஓகே, அண்ட் ஆல்சோ நமக்கு டெய்லி லைஃப், நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத், எவ்ரிடே லிவிங் அண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், இது எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், அண்ட் ரெடியூசிங் ஜுடிஷியல் பேர்டன், நமக்கு மைனர் அஃபென்சஸ் எல்லாம் கிரிமினல் அஃபென்சஸ் அப்படின்னு நமக்கு முன்னாடி இருந்தது எல்லாத்தையுமே இப்போ கொஞ்சம் டீக்ரிமினலைஸ் பண்ணதுனால நமக்கு கிரிமினல் கோர்ட்ஸோடைய பேர்டன் வந்து குறையும் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஆப்வியஸ்லி இந்தியன் ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய கேஸ் பேக்லாகில் இதோட கான்ட்ரிபியூஷன் கம்மியாகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, அண்ட் நமக்கு பெனால்ட்டிங்கிறது அந்த அஃபென்ஸோடைய கிராவிட்டியை பொறுத்து தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு சிவியரான கிரிமினல், இந்த மாதிரி ஒரு ஜெயில் டேர்ம் சர்வ் பண்ணணும், இவ்வளோ நாள் ஜெயிலில் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட இவ்வளோ நாள் ஜெயிலில் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ நமக்கு வந்துட்டு டீக்ரிமினலைஸ் பண்ணதுனால ஒரு சிவில் பெனால்ட்டிஸோடு போயிடுது, கிரிமினல் அஃபென்ஸ் இல்லாமல். ஓகே, அண்ட் ரிமூவிங் கலோனியல் இரா ரிடண்டன்சி, நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து என்னது கலோனியல் டைம் பீரியடில் கொண்டு வந்தது. ஸோ அதெல்லாமே அப்சலீட், அவுட்டேட்டட் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு நான் என்னென்னலாம் சேஞ்ச் ஆயிருக்குன்றத சொல்கிறேன், அதை வச்சு யூ கேன் ஈஸிலி கெஸ் இட். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், த பில் ப்ரப்போசஸ் டு அமெண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 784. ஸோ பாருங்கள், 700+ ப்ரொவிஷன்ஸை வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் கீ ப்ரொவிஷன்ஸ் என்னெல்லான்றதை நான் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா 700+ ப்ரொவிஷன்ஸ் வந்து நமக்கு டீக்ரிமினலைஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீக்ரிமினலைசேஷன் இந்த இடத்துல எதை சொல்கிறோம், நம்ம ஜெயில் டேர்ம், இம்ப்ரிசன்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 19, இது வந்து நமக்கு ஓவராலாக எல்லா சென்ட்ரல் ஆக்டையும் கவர் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் ஒரு 70+ சென்ட்ரல் ஆக்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தான் ஒன்று இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரஸ்ட் லேண்டில் அந்த மாதிரி ஆடு மாடு மேய்க்க விடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஜெயில் டேர்ம் இருந்தது, அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ புரியுதா என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் எப்படி எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு? அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏர் அண்ட் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதில் வந்துட்டு நமக்கு ஜெயில் டேர்ம் இருக்கிறதெல்லாம் ஃபினான்ஷியல் பெனால்ட்டிஸாக கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க, லோவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃபுட் அண்ட் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆக்ட்ஸ்லேருந்து இம்ப்ரிசன்மெண்ட் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. லைக் அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் அந்தந்த கார்பரேஷனோட நேம் கன்சர்ன்ட் இல்லாமல் யூஸ் பண்ணால் முன்னாடி அதுக்கெல்லாம் ஜெயில் டேர்ம் இருந்தது, இப்போ அந்த ஜெயில் டேர்மை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் ரேஷனலைசேஷன் ஆஃப் பெனால்ட்டிஸ், இது வந்து நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ஆக்ட் 2000 எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடி நமக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஏதாவது டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க, இது வந்து நமக்கு ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு 3 வருஷம் வந்து ஜெயில் தண்டனை. பட் இப்போது அதுக்கான பெனால்ட்டி 25 லட்சம் வரைக்கும் பெனால்ட்டி ஆர் ஃபைன் வந்து கட்டப்படலாம். ஓகே, ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 இயர்ஸ் ஜெயில் டேர்ம் இருந்தது, இப்போது பெனால்ட்டி மட்டும்தான். ஓகே, அண்ட் அண்டர் பேட்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1970, எஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ஒன். ஓகே, சப்போஸ்
ஏதாவது ஒரு ஆர்டிக்கலை வந்து நம்ம வந்து ஃபால்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணி பேட்டன் பண்ண மாதிரி இது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஃபைன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிரிமினல் ஃபைன்லேருந்து சிவில் பெனால்ட்டியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்குமே ஒரு 10 லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் சர்டன் மேஜர் ப்ரொவிஷன்ஸ் இட் ஹாஸ் பீன் ரிவைஸ்ட் ஆர் டீக்ரிமினலைஸ்ட். ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு இந்த மாதிரி மைனர் வயலேஷன்ஸ், அதாவது நமக்கு பெனால்ட்டிஸ் தான் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் கோர்ட்ஸ் ஜுடிஷியரி பக்கம் போகாமல் அதுக்குன்னு கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷலாக ஒரு ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து அந்த மைனர் வயலேஷன்ஸ்க்கெல்லாம் பெனால்ட்டிஸ் இம்போஸ் பண்ணுற மாதிரி அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ், இது வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அந்த ஆஃபென்ஸ் கமிட் பண்ணவங்க அண்ட் அதில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருக்கும் பேசி செட்டில் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபைடு அமௌண்ட்டை வந்து கொடுத்து அந்த கேஸை வந்து அப்படியே செட்டில் பண்ணுறது, அதுதான் வந்துட்டு காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையுமே இந்த மாதிரி மைனர் வயலேஷன்ஸ்க்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆட்டோமேட்டிக் 10% ரிவிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா ஃபைன்ஸும் பெனால்ட்டிஸுமே வந்துட்டு எவ்ரி 3 இயர்ஸ் வந்து ஒரு 10% வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, முன்னாடி பார்த்து நம்ம ஃபைன்ஸ் பெனால்ட்டிஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம். அண்ட் ரிப்பீல்ஸ் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 1898 கீழே இருக்கக்கூடிய எல்லா அஃபென்சஸ் எல்லா பெனால்ட்டிஸையுமே கம்ப்ளீட்டாக ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஓகே, அதை கம்ப்ளீட்டாக ரிமூவே பண்ணிட்டாங்க. ஏன்னா தோஸ் were deemed obsolete, அவுட்டேட்டட் ஆயிடுச்சு. அதெல்லாம் இப்போ வந்து அவசியம் இல்லை. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸோட யூசேஜே வந்து நமக்கு அவ்வளோ இல்லையே, லெட்டர்ஸோட யூசேஜுமே ரொம்ப குறைஞ்சி போச்சு. கரெக்டாக? ஸோ அது மூலமாக இருக்கக்கூடிய அஃபென்சஸ் அண்ட் பெனால்ட்டிஸையுமே கம்ப்ளீட்டாக ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஓகே, அண்ட் இது போக நமக்கு நீங்கள் சோஷியல் மீடியா யூஸராக இருந்தால் அதில் நிறைய ட்ரெண்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? சர்டன் ப்ரொவிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி நாம் சொன்ன மாதிரி பப்ளிக் யூரினேஷன் ஆர் டெஃபிகேஷன் வந்து இப்போது முன்னாடி கிரிமினல் அஃபென்ஸ், பட் இப்போ வந்து அது கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது. மேபி மேக்ஸிமம் ஒரு 1000 rupees 2000 rupees ஃபைன் கட்டினா போதும். அந்த மாதிரி பெனால்ட்டிக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரோட்டில் வந்து அன்னெசரியாக ஹார்ன் கடிக்கிறது, அதுக்கு வந்து முன்னாடி ஃபைன் இருந்தது, கிரிமினல் அஃபென்ஸாக இருந்தது. பட் இப்போ வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வார்னிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி அந்த அஃபென்ஸ் வந்து கமிட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தான் ஃபைன்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு அந்த ஸ்ட்ரே கேட்டில் இஷ்யூ, பப்ளிக் நியூசன்ஸ், அந்த ஃப்ளாஷ் மாப் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மன்ஸஸ், இந்த மாதிரி நிறைய பெட்டி ஒஃபென்சஸ் எல்லாமே கொஞ்சம் கிரிமினல் அஃபென்ஸ்லேருந்து ஒரு பெனால்ட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சிவில் பெனால்ட்டிஸ்க்கு. ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் பாருங்கள். பில் டு எஸ்டாப்ளிஷ் அம்ராவதி அஸ் சோல் கேபிட்டல் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் கெட்ஸ் லோக்சபா நாட். ஓகே, உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு YSR காங்கிரஸ் ஆந்திர பிரதேஷில், அதாவது அங்கே ரூலிங்கில் இருந்த டைமில் என்ன கொண்டு வந்திருப்பாங்க, 3 கேபிட்டல்ஸ் வந்து ஆந்திராவுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ், ஞாபகம் இருக்கா? அம்ராவதி, குர்னூல், விசாகப்பட்டினம். எஸ், 3 கேபிட்டல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அதை வந்து இப்போது நமக்கு சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட் வந்து மாற்றிருக்காங்க. அண்ட் இதுக்கான அமெண்ட்மெண்ட் நமக்கு ஏபி அதாவது ஆந்திர பிரதேஷ் அவங்களுடைய அசம்பிளியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி தென் அகெயின் அது வந்து லோக்சபா பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு இப்போ பார்லிமெண்ட்டும் அந்த பில்லை வந்து இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எதனால் அப்போது, ஏன்னா முன்னாடி ஸ்டேட்ஸ் கேபிட்டல் வந்து டிசைட் பண்ணுறதுன்றது அவங்களோட டிஸ்கஷன். எந்த ஒரு ஸ்டேட்டுமே வந்துட்டு ஒரு பார்லிமெண்ட் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற இதே கிடையாதே. ஏன்னா நமக்கு அந்த பிஜேபி மெம்பர் கூட கமெண்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இனாக்டிங் அ லா டு ஃபார்மலி டிக்ளேர் அ ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் அஸ் அ ஸ்டேட் கேபிட்டல். இதுக்கு முன்னாடி அப்போல்லாம் நம்ம ஸ்டேட் கேபிட்டல் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட் கிட்டே போனதில்லை. அப்போ இப்போ மட்டும் ஏன் போகிறோம்? Why? Because of this particular act. ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014 கொண்டு வந்தாங்களா? அதில் வந்து நமக்கு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா 2 ஸ்டேட் ஆச்சு. அண்ட் அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஹைதராபாத் வந்து 2 ஸ்டேட்டுக்குமே வந்துட்டு ஒரு ஜாயின்ட் கேபிட்டலாக ஒரு 10 இயர்ஸ்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ் தனியாக அவங்களுக்குன்னு ஒரு நியூ கேபிட்டல் செட்டப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த டைமில் தான். ஸோ இது வந்து 2014 கொண்டு வந்த ஒரு சென்ட்ரல் லா. அந்த டைமில் தான் நமக்கு வந்துட்டு 3 கேபிட்டல் பிளான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் இப்போது அந்த பிளானை சேஞ்ச் பண்ணி அமராவதி தான் சோல் கேபிட்டல் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் லாவாக இருக்கிறதுனால, அதாவது
பார்லிமெண்ட்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கிறதுனால திருப்பி அந்த ஸ்டேட்டுக்கு நாங்கள் சிங்கிள் கேபிட்டலாக அமராவதியை மட்டும்தான்ப்பா வச்சுக்க போகிறோம் அப்படின்னு ஆந்திரா சொல்கிறது திருப்பி பார்லிமெண்ட் கிட்ட சொல்லி இந்த ஆக்டை அமெண்ட்மெண்ட் பண்ணாதான் முடியும். அதனால தான் திருப்பி இது வந்து ஆந்திர பிரதேஷ் அசம்பிளி கிட்ட இருந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கு. லோக்சபாவும் அதை வந்து அக்செப்ட் பண்ணி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுதா? இதில் நீங்கள் ஆர்டிகல் 4 கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் பற்றி யோசிக்கணுன்னே இல்லை. ஓகே, சிம்ப்ளி நமக்கு வந்து இந்த ஆக்ட் ஆல்ரெடி பார்லிமெண்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அமராவதியை தான் சோல் கேபிட்டலாக அறிவிக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆக்டில் தான் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அது பார்லிமெண்ட்டால் மட்டும்தான் முடியும். அதனால தான் இப்போது வந்து லோக்சபா கைக்கு போயிருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். கேரளா மே see 20% ட்ராப் இன் ரெமிட்டன்சஸ் அமிட் வெஸ்ட் ஏஷியா வார். ஸோ இதில் நம்ம பெருசாக ஒன்றும் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறதில்ல. பட் உங்களுக்கே தெரியும் கேரளாவில் நிறைய எக்ஸ்பேட்ரேட்ஸ் பாப்புலேஷன் வந்து இருக்குது. கரெக்டாக? ஸோ மேக்ஸிமம் கேரளைட்ஸ் நீங்கள் மீட் பண்ணவங்களே பார்த்துக்கோங்களேன். அவங்க யாராவது ஒரு மலையாளி நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க இல்லை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலியோ ரிலேட்டிவோ அவங்க பேரண்ட்ஸோ இல்லை அவங்களே கூட கல்ஃப் கண்ட்ரியில் இந்த மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ கல்ஃப் கண்ட்ரி ஆர் கல்ஃப் கோஆப்ரேஷன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கேரளைட்ஸோட பாப்புலேஷன் ஜாஸ்தி. அண்ட் அவங்க அங்கேருந்து கேரளாவுக்கு சென்ட் பண்ணக்கூடிய ரெமிட்டன்சஸும் ஜாஸ்தி. பட் டியூ டு திஸ் பர்டிகுலர் வார் வெஸ்ட் ஏஷியா க்ரைசிஸ்னால இந்த ரெமிட்டன்சஸ் வந்து ஒரு 20% வரைக்கும் ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த மந்த் இந்த இயருக்கு அதுதான் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்களே. ஸோ இது பார்த்திங்கன்னா கேரளா மைக்ரேஷன் சர்வே நமக்கு குலாட்டி இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் டாக்ஸேஷன் அலாங் வித் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மைக்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த 2 ஆர்கனைசேஷனும் நமக்கு இந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மொத்த ரெமிட்டன்சஸில் இந்த தடவை 20% ட்ராப் ஆகும் அப்படின்னு. ஓகே, ஸோ கேரளாவில் எக்ஸ்பேட்ரேட்ஸ் பாப்புலேஷன் இருக்குது. அண்ட் அது எந்தளவுக்கு வெஸ்ட் ஏஷியா வார் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி கேரளா வந்து வெஸ்ட் ஏஷியன் வார்னால அவங்களுடைய வெல்னஸ் செக்டர் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு நியூஸ் பார்த்துருக்கோம். ஹோப் யூ ஆல் ரிமெம்பர். எஸ், அவங்க கேரளாவில் இருக்கக்கூடிய ஹெல்த் ரிலேட்டட் ஹெர்பல் ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டர்ஸ் அந்த மாதிரி ஆயுர்வேதிக் செக்டர் அது வந்து வெஸ்ட் ஏஷியா வார்னால நிறைய அஃபெக்ட் ஆகிருக்கு. அங்கே வந்து ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு, பிஸ்னஸ் வந்து டவுன் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம நியூஸ் பார்த்துருக்கோம். எஸ், கேரளா இஸ் நோன் ஃபார் இட்ஸ் மெடிக்கல் டூரிசம் ஆல்சோ, ரைட்? ஃபாரின் டூரிஸ்ட் நிறைய பேர் கேரளாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காகவே வராங்க. ஏன் நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கூட கேரளாவில் வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னா கேரளான்னு யோசிக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் அந்த செக்டர் வந்து வெஸ்ட் ஏஷியா வார்னால ஃபாரினர்ஸ் டூரிஸ்ட் வர்றது வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நியூஸ் பார்த்தோம். இப்போது வெஸ்ட் ஏஷியா க்ரைசிஸ்னால தேர் எக்கானமி இஸ் கோயிங் ஆர் எக்ஸ்பீரியன்சிங் another downfall from remittances side. ஓகே, ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஓகே, திஸ் இஸ் another இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல். சிஏபிஎஃப் பில் இதை நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி பார்லிமெண்ட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து நமக்கு ராஜ்யசபாலையுமே பாஸ் ஆயிடுச்சு. அண்ட் அப்போசிஷன் வந்து வாக் அவுட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் தே ஹவ் ரேஸ்ட் அ லாட் ஆஃப் கன்சர்ன்ஸ். அண்ட் அந்த கன்சர்ன்ஸ் எதையுமே வந்து எம்பிஸ் மினிஸ்டர்ஸ் அட்ரஸ் பண்ணலை அப்படிங்கிறதையும் அவங்க ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இந்த சிஏபிஎஃப் பில்? சிஏபிஎஃப் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பில். ஓகே, சிஏபிஎஃப்னா என்னது? சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ். ஓகே, அண்ட் இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு அம்ப்ரெல்லா டேர்ம் தான். ஓகே, அது கீழே நமக்கு 7 போலீஸ் ஃபோர்ஸஸ் இருக்குது, 7 சர்வீசஸ் இருக்குது. ஸோ அந்த 7 சர்வீசஸ் என்னது? சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, என்எஸ்ஜி அண்ட் ஏஆர். ஸோ தெரியுதா? சிஏபிஎஃப் கீழே தான் வந்துட்டு நமக்கு சிஆர்பிஎஃப் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ், சஹஸ்ர சீமா பால், நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ், அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் எல்லாமே வருது. ஓகே, அண்ட் இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்கு அதுக்குன்னு தனியாக ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் யூனிஃபைடாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த பில்லோட மோட்டிவாக இருக்குது. இதில் நிறைய கீ ப்ரொவிஷன்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இதில் என்னெல்லாம் கன்சர்ன்ஸ் இருக்கோ அந்த ப்ரொவிஷன்ஸையும் மேஜராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு இஷ்யூஸ் இருக்குது, கிரிட்டிசிசம் எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ்க்கெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க போலீஸ் ஃபோர்ஸஸ்லாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு அவங்களுடைய டியூட்டிஸ் என்னன்றது கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக?
ஸோ ஈச் ஒன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி, கரெக்டாக, நேஷ்னல் செக்யூரிட்டி ரிலேட்டட் திங். நமக்கு இப்போ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அதே மாதிரி தான் ஐடிபிபி, சஹஸ்ர சீமாபால், இந்த பக்கம் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் எல்லாருமே வந்துட்டு directly or direct pillars of இன்டர்னல் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் ஆஃப் இந்தியா அப்படி தான் சொல்லணும். அண்ட் இது நமக்கு GS3 இன்டர்னல் செக்யூரிட்டி டாபிக்ல கீழே தான் கவர் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் திஸ் ஆக்ட் கம்ஸ் அண்டர் GS2 பாலிட்டி ஆல்சோ. ஓகே, பிகாஸ் வி ஹாவ் அ கிளாஷ் வித் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் அஸ் வெல். என்ன இஷ்யூன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணல, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நமக்கு இந்த சம்ஹவ் இந்த 7 போஸ்டிங்குமே, இந்த 7 சர்வீசஸ்மே நமக்கு இன்டர்னல் செக்யூரிட்டியில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு பார்த்துட்டோம். இவங்களுக்குள்ள அந்த டெப்யூட்டேஷன் இருக்கும் இல்லையா, அந்த CAPF ஓவராலாக CAPF ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு அந்த ஒரு ஹையரார்கி இருக்கும் இல்லையா, DIG, IG, எஸ் இப்படி இருக்குமா. இந்த மாதிரி சுப்பீரியர் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா IPS ஆஃபீஸர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் யூஸ்வலாக. இது வந்து ஜென்ரலாக முன்னாடியே நடந்திருக்கு. IPS ஆஃபீஸர்ஸ் இவங்க இந்த சீனியர் லீடர்ஷிப் ரோல்ஸ்க்கு ரெக்கமெண்ட் செய்யப்படுறாங்க. ஓகே, எதனால் IPS ஆஃபீஸர்ஸ்? எஸ், பிகாஸ் IPS ஆஃபீஸர்ஸ் வந்து தே ஹாவ் பெட்டர் கோஆர்டினேஷன் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்டர் அப்படிங்கிற காரணத்தினால இந்த CAPF ஆஃபீஸர், இந்த CAPF சர்வீசஸில் நமக்கு சீனியர் லீடர்ஷிப் ரோல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கீழே செலக்ட் பண்ணப்படுற IPS ஆஃபீஸர்ஸ்க்கு வழங்கப்படுது. ஓகே, அண்ட் இது வந்து ஒரு ட்ரெடிஷனாகவே வந்து இருந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ அண்ட் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் உங்களுக்கே தெரியும், அகெயின் அது வந்து நமக்கு ஆர்டிகல் 312 கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் ஆகிருக்கு. கரெக்டாக, ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் IAS IPSன்னு. ஸோ அந்த IPS டெப்யூட்டேஷன் வந்து நமக்கு டிரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமாக ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அந்த DIG லெவல் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 20% மேலே இருக்கிற போஸ்டிங் வந்து IPS ஆஃபீஸர்ஸ்னால் மட்டும்தான் நிரப்பப்படுது. அதே மாதிரி தான் IG லெவலுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 50% போஸ்டிங் ஆஃப் IG லெவல் போஸ்டிங் வந்து IPS ஆஃபீஸர்ஸ் தான் வந்து நிரப்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் கவர்ன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர் கிடையாது. அண்ட் ஆல்சோ CAPFக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்குது. புரியுதா? இப்போ CAPFலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ வேக்கன்சி இருக்குது. என்ன காரணம்? IPS ஆஃபீஸர்ஸ் நம்ம இங்கே ரெக்ரூட் பண்ணுறோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா நம்ம தௌசண்ட்ஸில் இல்லை 10,000s அப்படி தான் ரெக்ரூட் பண்ணுவோம். பட் நமக்கு இங்கே CAPF ஆஃபீஸர்ஸோடைய நீடு பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கில் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இங்கே இந்த CAPFக்குன்னு தனியாக ரெக்ரூட் பண்ண மாட்டோம். IPS ஆஃபீஸர் தான் டெப்யூட்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறோம். ஸோ இந்த CAPF சர்வீஸ் ஸ்ட்ரக்சர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர் இல்லை, வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுறதுக்கு வழி இல்லை. அண்ட் ஆல்சோ நம்ம IPS ஆஃபீஸர்ஸ் தான் வந்து இந்த மாதிரி சீனியர் சுப்பீரியர் ரோலில் வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த CAPFல கீழேருந்து கடைசி வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல. இப்போ ஒரு 10 வருஷம் சர்வீஸில் இருக்காங்க, இல்லை 15 வருஷம் சர்வீஸ், இல்லை 18 வருஷம் சர்வீஸ். இந்த மாதிரி CAPFல CRPFலையோ BSFலையோ CISFலையோ ITBPலையோ ஏதோ ஒரு சர்வீஸில் வந்துட்டு இத்தனை வருஷம் சர்வீஸில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அப்போ ப்ரமோஷன், அவங்களுக்கு அந்த சீனியர் லெவல் போஸ்டிங் அப்படிங்கிற ஒன்றே கிடைக்காதுல்ல. ஏன்னா அதெல்லாமே ஃபில்டு பை IPS ஆஃபீஸர்ஸ். கரெக்டாக? ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுற விதமாக வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க ஆல்ரெடி. ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வருது. யார்கிட்ட இருந்து வருது? இந்த மாதிரி CAPF சர்வீஸில் இருக்காங்களே அவங்க கிட்டேருந்து வருது. எங்களுக்கு வந்து எங்களோட சர்வீஸ், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுடைய கெப்பாசிட்டி அதை பார்த்து எங்களுக்கு வந்து அந்த சுப்ரீம் ரோல்ஸ் வந்து அசைன் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து அந்த சீனியர் லீடர்ஷிப் ரோல் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜுடிஷரியில் கேஸ் போடுறாங்க. அதுக்கு ஜுடிஷரியில் நமக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டும் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நீங்கள் வந்து CAPFக்கு IPS ஆஃபீஸர்ஸை ரெக்ரூட் பண்ணுறதை குறைச்சிட்டு CAPFலேயே வந்துட்டு கொஞ்சம் வந்து சீனியர் ரோல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ CAPF ஆஃபீஸர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ஸ்டேட்டஸ் கொடுங்க, அவங்க கேடரை ரிவ்யூ பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் சர்வீஸ் ரூல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ CAPF ஆஃபீஸர்ஸை டிரெக்டாக நீங்கள் IG லெவலுக்கோ DIG லெவலுக்கோ ப்ரமோட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே,
பட் அது வந்து நடந்ததா, இந்த ஆக்ட், இந்த பில், இந்த அமெண்ட்மெண்ட்ஸில் அதை வந்து கவர்மெண்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் அப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? First of all, umbrella structure. It establishes a centralized administrative framework to replace the various inconsistent service rules that currently govern different forces. நம்ம இது கீழே ஒரு 7 ஃபோர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஆனால் அந்த 7 ஃபோர்ஸுக்கும் ப்ராப்பராக இதுதான் ரூல்ஸு, சர்வீஸ் ரூல்ஸ் அப்படின்னு வந்து ஒரு காமன் சர்வீஸ் ரூலோ இல்லை ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு சர்வீஸ் ரூல் லிஸ்ட்டோ கிடையாது. ஓகே, இப்போ ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவில் சர்வன்ஸ் ரூல்ஸ்னே நமக்கு இருக்குது, அது மாதிரி ஆனால் இங்கே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓவரால் அம்ப்ரெல்லா ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு லா வந்து எய்ம் பண்ணுது. இதுதான் வந்து இதனுடைய ஃபஸ்ட்டு மேஜர் ஆப்ஜெக்டிவ் ஆர் ப்ரொவிஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேடர் மேனேஜ்மெண்ட். இட் ஸ்ட்ரீம்லைன்ஸ் ரூல்ஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ், ப்ரமோஷன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டு ரிசால்வ் லாங் ஸ்டாண்டிங் அனாமலிஸ் இன் கெரியர் ப்ராக்ரெஷன். எஸ், இப்போ நம்ம பார்த்தோமா கெரியர் ப்ரோக்ரஷன். எஸ், சீனியர் போஸ்ட் இருந்தால் அந்த கேடரில் நீங்கள் 15 வருஷம் சர்வீஸாக இருந்தாலும் சரி, 20 வருஷம் சர்வீஸாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷன் ஒன்று கிடைக்கிது. அப்படியே ப்ரமோஷன் ஒன்று கிடைச்சாலும் நீங்கள் வந்து சீனியர் கிடையாது, உங்களுக்கு மேலே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பார், அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி வந்து கேடர் மேனேஜ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது. அண்ட் தென் யூனிஃபைட் கமாண்ட் எய்ம்ஸ் ஃபார் பெட்டர் கோஆர்டினேஷன் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஃபார் ஸ்மூதர் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ஸோ இந்த 7 ஃபோர்ஸஸ்க்கு நடுவுலையுமே ஒரு பெட்டர் கோஆர்டினேஷன் என்ஷூர் பண்ணுறது. அண்ட் தென் எஃபிஷியன்சி பூஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரூல்ஸை வந்து ப்ராப்பராக ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு அந்த ஃபோர்ஸஸோடைய எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதும் ஒரு மேஜர் அப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ என்னென்ன கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆஃப் டெப்யூட்டேஷன். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஷ்யூவே சிஏபிஎஃப் ஆஃபீஸர்ஸும் சரி, அதாவது முன்னாடி நமக்கு ரிட்டையர்ட் ஆன ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான் நீங்கள் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை இந்த மாதிரி சீனியர் டெப்யூட்டேஷன், டாப் லீடர்ஷிப் ரோல்ஸ்க்கு கொண்டு வருது. எங்களுக்குள்ளே நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற எங்களை மாதிரி ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து எங்களோட கெரியர் வந்து க்ரோத் ஆகுறத தடுக்குது, எங்களோட கெரியர் க்ரோத்துக்கு எந்த விதத்துலேயும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மேஜர் கன்சர்ன். இம்பேக்ட் ஆன் மொரால், அதாவது நமக்கு இந்த இடத்துல தான் ஆப்போசிஷன் லீடர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தது. ஒருத்தன் வந்து அந்த மாதிரி சர்வீஸில் வந்து 16 வருஷம் இருக்கான், 18 வருஷம் இருக்கான், அவனுக்கு ப்ரமோஷன் ஒன்றே கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் அந்த ப்ரமோஷன் வந்து ப்ராப்பரான ஒரு அவனோட பொசிஷன் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான இதுவாக வந்து கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் இட் லீட்ஸ் டு டீப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் லேக் ஆஃப் கன்சல்டேஷன். இந்த பில் வந்து லைக் அந்த ஆக்சுவலாக அந்த சர்வீஸில் அந்த 7 ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸஸில் இருக்கிற பீப்புள் கிட்ட கன்சிடர் பண்ணல. இதே இது வந்து அந்த இண்டிவிஜுவல் ஃபோர்ஸில் வந்து சீனியர் லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்கள்ட்ட கன்சிடர் பண்ணல. ஸோ ஒவ்வொரு கன்சல்டேஷனுமே நடக்கலை அப்படிங்கிறதும் ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஃபர்தராக நமக்கு வந்து இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த அமெண்ட்மெண்ட் வந்து ஆக்சுவல் இஷ்யூவை அட்ரஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நமக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க சிஏபிஎஃப் போகவும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, நீங்கள் இவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ரூல்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை குறைச்சிட்டு சிஏபிஎஃப் ஆஃபீஸர்ஸையே சீனியர் ரோல்ஸ்க்கு சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸாக கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட். பட் இந்த ஆக்டில் அப்படி கொண்டு வரப்படவில்லை, அப்படி மென்ஷன் பண்ணலை. ஓகே, ஸோ ஸ்டில் நமக்கு ஐஜி போஸ்ட்டோ இல்லை டிஐஜி போஸ்ட்டோ இல்லை ஏடிஜி போஸ்ட்டோ எல்லாமே வந்துட்டு 50%, 60% ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் நிரப்பப்படுவாங்க அப்படின்னு தான் இந்த ஆக்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண பில்லில். ஸோ இட் இஸ் சீன் அஸ் அ ஜுடிஷியல் இன்வேஷன். எம்பிஸ் எல்லாம் என்ன அக்யூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஜுடிஷியல் ஜட்ஜ்மெண்ட்டையும் கோர்ட் ஆர்டரையும் பைபாஸ் பண்ணி இந்த மாதிரி சிஏபிஎஃப் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், அதாவது நமக்கு சிஏபிஎஃப்க்குன்னு இந்த மாதிரி ஒரு ஓவராலாக யூனிஃபைட் லீகல் ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரதுங்கிறது நமக்கு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட் சென்டர் கோஆர்டினேஷனுக்காக தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் டெப்யூட் பண்ணுறோம் எல்லாம் சொல்கிறாங்க. பட் தட் வில் ஆக்சுவலி இம்பிஞ்ச் ஆன் ஸ்டேட்ஸ் ரோல் அப்படிங்கிறது ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது. ஓகே, ஸோ சிஏபிஎஃப் பில் பொறுத்த வரைக்கும் என்ன இஷ்யூன்றது தெரிஞ்சிருச்சா, என்ன எய்ம் பண்ணி கொண்டு வராங்கன்றது தெரிஞ்சிச்சா, அண்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் இது எவ்வளோ கான்ட்ரடிக்டரியாக இருக்குது, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோடைய டெப்யூட்டேஷன் குறைக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, பட் இன்னுமே அது வந்து இந்த பில்லை வந்து ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் தான் பண்ணுது.
மற்ற போஸ்டிங்லேயும் இவ்வளோ பர்சன்டேஜ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லும்போது நமக்கு அந்த ஆக்சுவல் கேடரில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கோ அவங்க சர்வீஸ்க்கோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கோ இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போகுதுங்கிறது ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் பாருங்கள். SEZ எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ் கேன் செல் லோக்கலி அட் லோவர் டேக்ஸ் ரேட். ஓகே, SEZ அப்படின்னா என்ன? ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன்ஸ். இது வந்து ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன்ஸ் அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்கிறோம்? எஸ், சி தே ஆர் நத்திங் பட் நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடியது தான். ஓகே, தே ரிசைட் வித்தின் இந்தியா. அது வந்து டெசிக்னேட்டட் ஏரியாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்பெஷல் ஏரியாஸ் ஸ்பெசிஃபிக்கலி டீலினியேட்டட் டியூட்டி ஃப்ரீ ஆன்க்ளேவ்ஸ். ஓகே, புரிஞ்சுதா? டியூட்டி ஃப்ரீ ஆன்க்ளேவ்ஸ் என்ன அர்த்தம்? சிம்பிள் பிஸ்னஸ் ட்ரேடு எனக்கு அந்த இடத்துல வந்து சிம்பிள் ஈஸியாக நடக்கணும், அவங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி போட்டு தரேன். எக்ஸ்ட்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டியூட்டி ஃப்ரீ ரா மெட்டீரியல் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்கப்பான்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ப்ரொசீஜர் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், டேக்ஸ் பே பண்ணுறதுல இன்சென்டிவ் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். எதுக்காக? டு சிம்ப்ளி ப்ரமோட் எக்ஸ்போர்ட். எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் நல்லா நடக்கணும், நான் உங்களுக்கு இந்த வசதி எல்லாம் பண்ணித்தரேன், அதை வந்து நான் ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோனை அறிவிக்கிறேன் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகே, புரிஞ்சுதா? So what is the core objective of establishing SEZs or special economic zones? To boost economic activity by promoting exports, attracting foreign and domestic investment and creating employment. Okay, so foreign investment as well as domestic investment. Okay, உங்களுக்கு வந்து நான் இவ்வளோ வசதி பண்ணித்தரேன், பட் ஐ வாண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அவ்வளோதான். ஓகே, அதுதான் கவர்மெண்ட்டுடைய அப்ஜெக்டிவ். ஸோ வாட் ஆர் ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன்ஸ்? They are designated areas within India where business and trade laws are liberal. ஓகே, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், மோர் ஃப்ரீ. ஓகே, அண்ட் கீ பெனிஃபிட்ஸ் இப்போ பார்த்தோம் இல்லையா? ஃபிஸ்கல் இன்சென்டிவ்ஸ், duty free import and domestic procurement of goods for development and operation, tax exemption, historically included income tax holidays, currently supplies to SEZs are zero rated under GST. எஸ், நமக்கு IGST ஆக்ட் GST ஆக்ட் 2017 கொண்டு வந்தப்பயே SEZஸில் ஜீரோ ரேட்டட் அப்படிங்க ஜிஎஸ்டிக்கு வந்து ஜீரோ ரேட். ஓகே, ஸோ டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்போவே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு நமக்கு அங்கே பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேடை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் தான். ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ், சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ். ஓகே, அது சென்ட்ரல் அப்ரூவலாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டேட் லெவல் அப்ரூவலாக இருந்தாலும் சரி, இல்லை கம்ப்ளைன்ஸ் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறது. அண்ட் எவ்ரி SEZ இஸ் டிவைடட் இன்டூ டூ. ஒன்று வந்து ப்ராசஸிங் ஏரியா, இன்னொன்று வந்து நான் ப்ராசஸிங் ஏரியா. ப்ராசஸிங் ஏரியாங்கிறது தான் அந்த ஆக்சுவல் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆர் சர்வீஸ் யூனிட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது, இயங்குறது. நான் ப்ராசஸிங் ஏரியா அப்படிங்கிறது அந்த சப்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நமக்கு அங்கே ஹவுசிங் தேவைப்படும், ஸ்கூல்ஸ் தேவைப்படும், இதெல்லாம் தான் நான் ப்ராசஸிங் ஏரியா. ஓகே, ஸோ நமக்கு டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ், கஸ்டம்ஸ் ப்ரொசீஜர் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறது, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அலோவ் பண்ணுறது, இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த டியூட்டியை வந்து கட் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு நம்ம அந்த SEZஸை ஃபர்தராக ப்ரமோட் பண்ணணும், எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, அண்ட் இதில் இன்னொரு வார்த்தை பாருங்கள், டீம்டு டு பி ஃபாரின் டெரிட்டரி. அதாவது அது வந்து நான் இதான் முன்னாடியே சொன்னேன், தீஸ் ஆர் டெசிக்னேட்டட் ஏரியாஸ் வித்தின் இந்தியா, இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது, பட் தே ஆர் டீம்டு டு பி ஃபாரின் டெரிட்டரி. ஏன் அப்படி? எதுக்காக அதெல்லாம் நம்ம ஃபாரின் டெரிட்டரியாக ட்ரீட் பண்ணுறோம்? ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ட்ரேட் ஆப்ரேஷன்ஸ், டியூட்டிஸ் அண்ட் டேரிஃப்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே ஃபாரின் டெரிட்டரியான்னு கேட்டிங்கன்னா ஃபாரின் டெரிட்டரி கிடையாது, பட் ஃபாரின் டெரிட்டரி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ட்ரேட். ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலி SEZ எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ் கேன் செல் லோக்கலி அட் லோவர் டேக்ஸ் ரேட். இது வந்து நமக்கு பட்ஜெட்லேயே சொல்லியிருப்பாங்க, உங்கள் SEZ ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன்ஸில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாம் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை லோக்கல் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிக்கலாம். கன்செஷனல் டேக்ஸ் ரேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஸோ இது வந்து நமக்கு பட்ஜெட் 2026 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அகெயின் இப்போ வந்து அதை வந்து மெட்டீரியலைஸ் பண்ணி சொல்கிறாங்க. என்ன காரணம்? ஏன் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதானே? Why? Because we are having a major crisis in West Asia. So
SEZ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இவ்வளோ தூரம் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியலையே அப்படின்ட்டு ப்ராடக்ட்டை வச்சுட்டே உட்காந்துருக்க முடியுமா? வாய்ப்பில்லை. நமக்கு சம்ஹவ் நமக்கு வந்து அந்த பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கணும். அதுதான் நமக்கும் லாபம். கரெக்டாக? ஸோ கவர்மெண்ட் வந்து நீங்கள் நம்ம ஊரில் விற்றுக்கோங்கப்பா, டொமெஸ்டிக்காக நீங்கள் வந்து குளோபல் லெவல் டிமாண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டாலும் டொமெஸ்டிக் லெவலில் நாங்கள் இந்த மாதிரி டியூட்டி கன்செஷனல் டியூட்டியில் தரோம், நீங்கள் வந்து டொமெஸ்டிக் லெவலில் சேல்ஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பீங் ட்ரீட்டட் அஸ் ஃபுல் இம்போர்ட்ஸ், டொமெஸ்டிக் சேல்ஸ் நவ் அட்ராக்ட் லோவர் கஸ்டம்ஸ் டியூட்டி ரேட். ஓகே, ஸோ முன்னாடி 20% டியூட்டி இருந்தது எல்லாமே இப்போ கொஞ்சம் 12.5% டியூட்டி கன்செஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து நமக்கு April 1 இப்போ இருந்து அண்டில் நெக்ஸ்ட் இயர், நமக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் ஃபுல்லாகவே இந்த announcement or in the relief measure வந்து இருக்கும். And it is eligible for only for units that commenced production on or before March 31st 2025 and for goods with a minimum 20% value addition. Okay, so இந்த ஒரு eligibility condition இருக்குது, இதை மறந்துடாதீங்க. ஓகே, அண்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்சோ கேப்ட். அதாவது டொமெஸ்டிக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 30% வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த யூனிட் வந்து ஆனுவலாக எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கடந்த 3 வருஷத்தில் எவ்வளோ அவங்களோட எக்ஸ்போர்ட் வேல்யூ என்ன, அதில் ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட் வேல்யூ என்ன, அதுலேருந்து ஒரு 30% வரைக்கும் நீங்கள் டொமெஸ்டிக் சேல்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேட் அவங்க வந்து எக்ஸ்போர்ட்லேயே வந்து லைக் தே வில் கிவ் ப்ரையாரிட்டி, எக்ஸ்போர்ட் ஓரியன்டாகவே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இதில் எக்ஸ்க்ளூடட் செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம லோக்கல்லே ஆல்ரெடி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இல்லையா, இதே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, டொமெஸ்டிக் லெவலில் இருக்கக்கூடிய டொமெஸ்டிக் கம்பெனிஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸோ அந்த ஃபர்ம்ஸோ அஃபெக்ட் ஆகக்கூடாது. கரெக்டாக? ஸோ சென்சிட்டிவ் செக்டர்ஸ் லைக் agriculture, gems and jewelry, petroleum and toys are excluded from this concession. Okay, so that's all about this one. Thank you so much for watching. See you tomorrow.